வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பிஐயில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டூலுங்க, பவர் குவேரிங்கிற ஒரு டூல். சரிங்களா? இதாவது பவர் குவேரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலு. அதை எதுக்கு பவர் பிஐயில் வச்சுருக்காங்க, அதோட யூஸ் என்னங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த பவர் குவேரினா என்னன்னு ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷனோட சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக பவர் பிஐக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பவர் குவேரினா ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா கிளீனிங் டூல். சரிங்களா? பொதுவாக டேட்டா கிளீனிங் டூல்னு நம்ம மனசில் வச்சுக்கிட வேண்டியதான். சரிங்களா? நம்ம டேட்டா பொதுவாக எப்போவுமே க்ளீனாக நமக்கு கிடைக்காது. நிறைய பிளாங்க் இருக்கும், நிறைய ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கும், நமக்கு தேவையில்லாத வேல்யூஸ் இருக்கும், சில நேரம் நம்ம வேல்யூஸை ஸ்பிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த விஷயத்தெல்லாம் பவர் குவேரியில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பவர் குவேரியில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்காக தான் பவர் பிஐயில் பவர் குவேரிங்கிற ஒரு டூலை வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ அதோடைய யூஸ் என்ன, அதை எப்படி பவர் பிஐயில் நம்ம யூஸ் பண்ணலாம், பவர் பிஐயில் அது எங்கே இருக்குங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் குவேரியோட இன்னொரு பேர் இருக்குது, இடிஎல். சரிங்களா? என்ன இருக்கு இல்லையா, இடிஎல். சரிங்களா? இது நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இடிஎல்னால் என்னென்னு கேட்பாங்க கட்டாயமாக. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இடிஎல்லோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட். சரிங்களா? இது இன்டர்வியூவில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ டேரெக்டாக பவர் பிஐக்கு போக போகிறோம். வாங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் பிஐ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் போயிட்டு பிளாங்க் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனவுடனே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வியூவில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ரிப்போர்ட் வியூவில் இந்த மேலே ஹோம் டேப்பில் கெட் டைப்பில் போயிட்டு எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸல் ஒர்க் புக்கில் உங்களுக்கு என்ன டேட்டா செட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா செட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நேவிகேட்டர்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதான் நேவிகேட்டர் பேஜ். இந்த நேவிகேட்டர் பேஜில் உங்கள் எக்ஸல் ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட் இருக்குங்கிறத இதில் தெளிவாக காமிச்சிடும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஷீட்டெல்லாம் உள்ளே லோட் பண்ணணுங்கிறத கேட்கும். உங்களுக்கு இப்போ இந்த 2 ஷீட்டுமே இங்கே டேபிள் 14 ஷீட் 2ன்னு 2 ஷீட் இருக்குது. இந்த 2 ஷீட்டுமே உள்ள லோட் பண்ணணும்னா நம்ம 2 ஷீட்டுமே கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா எனக்கு ஒரு ஷீட் போதும்னா ஒரு ஷீட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு ஒரு ஷீட் மட்டும் போதும், ஷீட் 2 மட்டும் போதும், நான் இப்போ அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த கிளிக் பண்ண உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா செட்டோட ப்ரிவியூ காணிப்பாங்க. சரிங்களா? அந்த டேட்டா செட் உள்ளே எப்படி இருக்குங்கிற ஒரு ப்ரிவியூவை மட்டும் இங்கே காணிப்பாங்க. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேட்டா செட் கரெக்ட் தானே நம்ம இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டேரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். இந்த டேரெக்டாக லோட், இப்போ சப்போஸ் இதில் லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கே தான் உங்களுக்கு லோட் ஆகும்னா பவர் பிஐயில் டேரெக்டாக லோட் ஆகிடும். சரிங்களா? இது எதுவுமே க்ளீன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவர் பிஐயில் லோட் ஆகிடும். ஆனால் நமக்கு டேட்டா செட்டு கொஞ்சம் க்ளீனினஸ் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தோடனே எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தால் அந்த பவர் குவேரி எடிட்டருக்கு வந்துடும். சரிங்களா? பவர் பிஐயில் பவர் குவேரி எடிட்டர் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் தேடி இருப்பீங்க. ஆனால் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? டேட்டாவை க்ளீன் பண்ணக்கூடிய இடத்துல தான் நமக்கு பவர் குவேரி எடிட்டர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கொண்டு வந்துடும்னா பவர் குவேரி எடிட்டருக்கு கொண்டு வந்துடும். இந்த பவர் குவேரி இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த பவர் குவேரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இதை க்ளீன் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதை இன்னும் வரப்போகிற வீடியோஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இதில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட்டோட டைப் இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு காலத்தில் என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோங்கிற டேட்டா டைப்பை நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. நான் சின்ன ஒரு டெமோ தான் காணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கன்னா இந்த ஆர்டர் ஐடிக்கு பக்கத்தில் 1 2 3 இருக்கா. இந்த 1 2 3னா என்னென்னா இதில் என்ட்ரு ஆகிருக்கக்கூடிய டேட்டா செட்டோட டைப்பு. சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டேட்டா டைப் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் இதை டெக்ஸ்ட்டாக கூட மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டாக மாற்றிங்கன்னா பார்த்தீங்களா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு. அதாவது இதில் இருக்க டேட்டா செட்டோடைய டைப்பை கூட நம்மளால் மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ ஏபிசியில் இருக்குது, நமக்கு இது நம்பரில் தான் வேணும். அப்போ நம்பரில் நம்ம ஹோல் நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி நிறைய க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா குவான்டிட்டி நம்பரில் இருக்குது, ஆனால் ஏபிசின்னு மேலே இருக்குது. பார்த்தீங்களா? அது எல்லா பக்கத்துலேயுமே அது டேட்டா டைப் கொடுத்துருப்பாங்க. இப்போ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்கு, ஆனால் அது நம்பரில் இருக்குது. அப்போ இது பக்கத்தில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு ஹோல் நம்பராக கூட மாற்றிக்கலாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா ரைட் சைட் போயிடும். சரிங்களா? அது மாதிரி டேட்டும் ஏபிசியில் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ அதே கிளிக் பண்ணி டேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு டேட்டுக்கு மாற்றிக்கோங்க. சரிங்களா? அப்போ டேட்டுக்கு அது டேட்டா மாதிரி பார்த்தீங்களா டேட் சிம்பிள் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஒரு கேலண்டர் சிம்பிள் வந்துருச்சு. ஓகே, அடுத்த ப்ரைஸும் ஏபிசின்னு இருக்காங்க. சரிங்களா? அப்போ ப்ரைஸையும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நம்பராக மாற்றிக்கிறோம். ஓகேவா? நம்பராக மாற்றிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மேலெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க என்ன டேட்டா டைப்பில் எல்லாமே இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
இப்போ என்ன பண்ணுறான்னா நமக்கு சிட்டிங்கிற ஒரு இது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை சும்மா சொல்கிறேன், சிட்டிங்கிற இந்த காலம் தேவையில்லைன்னா ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சிட்டிங்கிற காலம் போயிடும். ஓகேங்களா? ரிமூவ் ஆகிடுச்சா, க்ளீன் ஆகிடுச்சா, சிட்டி தேவையில்லை, க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இதில் வந்து லேப்டாப்பை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே ஒரு ரைட் சைடில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இது பண்ணி பார்க்க முடியும், ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். செலக்ட் ஆளுக்கு கொடுத்துட்டு கிளிக் ஆன் டிக் கொடுத்துட்டு லேப்டாப்பை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பை மட்டும் ஷோ ஆகும். அப்படி ஃபில்டர்ஸ் கூட இதில் பண்ணி பார்க்கலாம். வேறு வந்து இப்போ அதில் வேண்டானா கிளியர் ஃபில்டர் கொடுத்து வெளியே வந்துடுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபில்டர் பண்ணி அதாவது டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ இதில் எலக்ட்ரானிக்ஸு நிறைய இருக்குது. இப்போ இதில் ரவிக்குமாருங்கிற பேரில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பேர் ரவிக்குமார் இருக்கார், இன்னொரு ரவிக்குமார் இருக்கார். அப்போ அவங்க 2 பேர் வேண்டாம் அப்படிங்கிற டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா இதை பண்ணிவிட்டு இந்த காலத்தை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இதில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவிக்குமார் 2 தடவை இருந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ சரி தேவை எனக்கு இப்போ டூப்ளிகேட்ஸ் தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டேன், இல்லைனா சரியாமல் ஒரு காலத்தை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை எப்படி நான் அன்டூ பண்ணுறது? சில இடத்துல Ctrl+Z கொடுத்து நம்ம அன்டூ பண்ணணும். ஆனால் இங்கே Ctrl+Z ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணதை நம்ம திருப்பி அன்டூ பண்ணணும்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஸ்டெப்ஸ், இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்ளைடு பண்ணியிருக்கோங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோங்கிற ஸ்டெப் இங்கே அப்ளை ஆயிருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு இன்டூ மார்க் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம அப்ளை பண்ண இது வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ரிமூவ் காலம்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட அந்த சிட்டி வந்து மறுபடியும் உள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டாவை ஷார்ட் கூட பண்ண முடியும். இப்போ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரைஸ் படி நம்ம ஷார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் அசெண்டிங் டு டிசெண்டிங் டு அசெண்டிங் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இப்போ டிசெண்டிங் ப்ரைஸுங்கிறது டிசெண்டிங்கில் பண்ணுவோமே, பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அப்படி வந்து நம்ம இதை வந்து மொத்தமாட்டு கூட அசெண்டிங் ஷார்ட் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். வேறு வந்து என்ன ஆப்ஷன்னா புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு புதிய காலம் க்ரியேட் பண்ணுவோமா. இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், குவான்டிட்டி இன்டூ சேல்ஸ் இன்டூ பண்ணியாச்சுன்னா நமக்கு சேல்ஸ் கிடைக்கும் இல்லையா, குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ். இப்போ அது பண்ணி ஒரு காலம் புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் காலம்னு மேலே ஒரு டேப் இருக்கா, இந்த ஆட் காலத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கஸ்டம் காலம் இருக்கா, கஸ்டம் காலத்தை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணோன்னா இப்படி ஒரு பேர் வரும், கஸ்டம் காலம். அப்போ காலத்தோட நேம் கொடுத்துக்கலாம், நம்ம சேல்ஸு. சரிங்களா? சேல்ஸ்னு பேர் கொடுத்துக்குவோம். சரிங்களா? சேல்ஸ்னு பேர் கொடுத்துருவோம். இப்போ ஃபார்முலா இருக்கு இல்லையா, கஸ்டம் காலம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸ் இன்டு இல்லையா, அதாவது வந்து ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே ப்ரைஸ் வந்துடும். அப்போ அடுத்தது ஸ்டார் சிம்பிள். சரிங்களா? ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு அடுத்தது குவான்டிட்டி தானே, இதையும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சேல்ஸ்னு புதுசாக ஒரு காலம் கிரியேட் ஆகிட்டு, அதாவது இங்கே குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸை இன்டூ பண்ணி புதுசாக ஒரு காலம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ 2 இருக்கா, 20,000 இன்டு 2 என்ன 40,000 பார்த்தீங்களா, கரெக்டாக 40,000 வந்துருச்சா. அப்படி வந்து ரெண்டுத்தையும் இன்டு பண்ணி புதுசாக ஒரு காலம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய நம்ம டேட்டா செட்டை கூட மாற்றிக்கலாம். இப்போ ஏபிசி 1 2 3 இருக்குது, நமக்கு ஹோல் நம்பர் மட்டும் போதும். அப்போ அதை மட்டும் மாற்றிட்டு விட்டிங்கன்னா இப்படி பவர் குவெரியில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நான் அதை சொல்லி தந்ததெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெமோ, ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான். சரிங்களா? ஒரு பிகினர்ஸ்க்காக தான். பவர் குவெரி பவர் பியில் எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு காணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோ தான். இன்னும் நம்ம பவர் குவெரியில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் சொல்லி தந்திருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் டேட்டாஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா இங்கே ஹோம் டேப்புக்கு வந்தாச்சா, ஹோம் டேப்பில் க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு மேலே ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பவர் பிஐ லோட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் டேட்டாவை பார்த்தீங்களா, இப்போ டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே லோட் ஆகிடும். இனி உங்களோட அனலைசேஷன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாவோட அக்யூரசி ரொம்பவும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஏன்னா நம்ம தேவையில்லாததெல்லாம் டிலீட் பண்ணிட்டோம், நம்ம டேட்டாவை நமக்கு தேவைப்படி கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி டேட்டாவை நமக்கு தேவைப்படுறபடி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பவர் குவெரி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? க்ளீன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுங்க. நன்றி.